வெல்கம் டு வால்மீன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவலை தாங்க பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதத்தில் பொதுவாக எந்தவித சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஆடி மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம எல்லா விதமான சுப காரியங்களையும் செய்ய முடியும். அந்த நாளில் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த நாள் தான் ஆடி 18. அதை நம்ம ஆடிப்பெருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் பெருகி கொண்டே போகுமாம். அப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கு நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் நம்ம வீட்டில் எல்லா விதமான நன்மைகளும் பெருகுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய இந்தியாவில் தென் திசையில் பாயக்கூடிய நதிகளாக சொல்லப்படக்கூடிய கங்கை, வைகை, குண்டாறு போன்ற நீர்நிலைகளில் நீருடைய அளவு இந்த நாட்களில் அதிகரிக்குமாம். புராண வரலாற்று கதைகளில் நதி தேவிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கங்கை, வைகை போன்ற நதி பெண்களுக்கு நன்றி கூறும் விதமாக தான் இந்த ஆடி 18 கொண்டாடப்படுதுங்க. விவசாயம் செய்கிற காலத்தில் இந்த ஆடி 18க்கு அப்புறம் வயலில் விளையக்கூடிய நெல் மற்றும் பயிர்களுடைய விளைச்சல் அதிகமாக இருக்குமாம். அதனால தான் விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இயற்கையை வழிபடக்கூடிய விதமாகவும் இந்த ஆடி 18 அன்னைக்கு சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுது. ஆடி மாதம் முழுமையாகவே அம்மன்களுக்கு பூஜைகள் செய்யப்படும். அம்மனை வழிபடக்கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுது. முக்கியமாக மறையூர் காளியம்மன், மாரியம்மன் போன்ற கோவில்களில் இந்த ஆடி 18 நாள் அன்னைக்கு தான் பண்டிகைகள் நடத்தப்படுங்க. திருமணமாகாத பெண்கள் இந்த ஆடி 18 நாளில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டா அவர்களுக்கு சீக்கிரமாகவே திருமணமும் நடக்குமாம். ஆடி 18 நாளில் பெண்கள் பொதுவாக பச்சை சேலைகளை அணிந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நதி நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு நதிகளுக்கு பூஜைகளையும் செய்வாங்களாம். வாழைப்பழம், சுண்டல், நெய், தீபம், மலர்கள் போன்றவைகளையெல்லாம் வைத்து நதிகளுக்கு அன்னதானமும் செய்யப்படுமாம். நதிகளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளா இந்த ஆடி 18 நாள் பார்க்கப்படுதுங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடி 18 நாள் அப்படிங்கிறது இயற்கைக்கும் நதி நீர் நிலைகளுக்கும் விவசாயத்திற்குமான பூஜைகள் செய்து வழிபடக்கூடிய ஒரு தமிழ் பாரம்பரிய பண்டிகை அப்படின்னே சொல்லலாங்க. ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது காவேரி தாயையும் புனித நதிகளையும் வணங்க வேண்டிய ஒரு நாளாக கருதப்படுது. நீரின்றி அமையாது உலகு என்று நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்டில் தான் நம்ம பிறந்திருக்கோம். தாயை பழித்தாலும் பழிக்கலாம், நீரை பழிக்கக்கூடாது அப்படிங்கிற பழமொழிகள் எல்லாம் நீருடைய பெருமையை பற்றி சொல்லுது. அந்த நீரை நம்ம வீட்டில் நம்ம தேவையில்லாமல் வீணாக்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் தங்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நீரை வழிபடுறதுக்கு சிறந்த நாளாக தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் பார்க்கப்படுதுங்க. இந்த ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு ஒரு சொம்புல நீரை பிடிச்சி அதை கையில் வைத்து கொண்டு அந்த நீரை இந்த உலகத்தில் ஓடுற புனித நீர்களாக நினைத்து அந்த நீருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நீருக்கு நன்றிகள் கோடி, நீர் வாழ்க, நீரே போற்றி அப்படின்னு மந்திரம் கூற வேண்டும். அதுக்கப்புறம் எல்லா விதமான புனித நதிகளையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த நீரை அந்த புனித நீராக கருதி சிறிது நம்ம அருந்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு ஊற்றணுங்க. வீட்டில் செடிகள் இல்லை அப்படின்னா வீட்டு வெளியில் தெருவோரமாக இருக்கக்கூடிய மரத்தடியில் கூட ஊற்றலாம். பிறகு அன்னைக்கு மங்களகரமான பொருட்களை வாங்கணும். உப்பு, மஞ்சள் இயன்றவர்கள் தங்கத்தை கூட அன்றைய நாளில் வாங்குறப்ப அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அன்றைய தினம் சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய வழிபாடாக சொல்லப்படுது. சித்தர்கள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் சித்தர்களை இந்த ஆடிப்பெருக்கு நாளன்னைக்கு வழிபாடு செய்யலாம்.
அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் சித்தர்களுக்கு அப்படின்னு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கூட நமக்கு தெரிஞ்ச சித்தர்களுடைய மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. இப்படி மந்திரத்தை உச்சரித்து சித்தர் வழிபாட்டு செய்த பிறகு சிறிது பச்சரிசியை எடுத்து எறும்புகளுக்கு தானம் செய்யணும். இயன்றவர்கள் தங்களால் இயன்ற அன்னதானத்தை பிறருக்கு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி செய்யறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில நம்ம நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆடிப்பெருக்கு நாளுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பத்தியும், அது மட்டும் இல்லாம இந்த ஆடிப்பெருக்கு நாள் இன்னைக்கு நம்ம வீட்டில் நீருக்கு பூஜை செய்து கடவுளை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.